மற்றொரு அண்மை செய்தி. நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கர் வழங்க கேட்கலாம். சங்கர், இந்த ஜாமீன் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் போல் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு ஒரு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னை எழும்பூரில் கடந்த 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டு பேசிய போது தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார். அவரது இந்த பேச்சு தெலுங்கு மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியதோடு நடிகை கஸ்தூரிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்தன. இதனையடுத்து அவர் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து பேட்டியளித்தார். அதே வகையில் நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டன. அந்த வகையில் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் சார்பில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடிகை கஸ்தூரி 4 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் பேரில் கஸ்தூரியிடம் விசாரணை நடத்துவதற்கு எழும்பூர் போலீசார் முடிவு செய்திருந்தனர். ஆனால் அவர் தலைமறையாகியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மதுரை அமர்வில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்தார். அந்த மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்தது. கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரரின் சர்ச்சைக்குரிய பேச்சை கேட்டபோது அவர் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு எதிராக எதையும் நேரடியாக கூறவில்லை. எனினும் தெலுங்கு பேசும் அனைத்து மக்களையும் மோசமான சித்திரவதை தெரிகிறது. பேச்சு சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை. அதே நேரத்தில் பேச்சுரிமை என்ற பெயரில் வெறுப்புணர்வை பரப்புவோ அல்லது சமூக வலைதளங்கள் ஏற்படுத்துவதோ கூடாது. மேலாக மற்றும் தரக்குறைவாகவும் அறிக்கை வெளியிடுவார்கள் பேசுபவர்கள் மீது சட்டப்படி வழக்கு தொடரப்பட்டால் அதிலிருந்து சட்ட மன்னிப்பு கோரினாலும் இனி ஏற்கப்படாது என்று வலுவான செய்தி நீதிமன்றத்தில் அனுப்ப வேண்டும். இல்லையெனில் யார் வேண்டுமானாலும் வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசிவிட்டு அதிலிருந்து தப்புவதற்காக மன்னிப்பு கோரலாம் என்று ஆகிவிடும். வெறுப்பிட்டும் பேச்சுக்களை விளைவு அவசியம் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டிருப்பார். இதனிடையே நடிகை கஸ்தூரியிடம் விசாரணை நடத்த சென்னை எழும்பூர் காவல்துறையினர் முடிவு செய்து அவர் வீட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு பூட்டப்பட்டிருந்தது. மேலும் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி கொண்டது. இதனையடுத்து தலைமுறை அலுவலர் கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை சென்னை எழும்பூர் போலீசார் சனிக்கிழமை அன்று கைது செய்தனர். அவரை சென்னை கொண்டு வரும் பணியில் போலீசார் ஈடுபட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். விசாரணைக்கு பின் சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது அவருக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ஜாமீன் எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று காலை இரு தரப்பிலும் மனு தாக்கல் செய்தனர். மனுவில் தான் சிங்கிள் மதர் தனக்கு ஸ்பெஷல் சைல்டு இருப்பதாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி ஜாமீன் கேட்டிருந்தார். மனு மீதான விசாரணை எழும்பூர் நீதிமன்றம் 14வது மேஜிஸ்ட்ரேட் தயாளர் முன்பு விசாரணை வந்தது. அப்போது மனு தரப்பில் அடிப்படையில் எந்தவித ஆட்சேபமும் இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கவில்லை. இதனால் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த மேஜிஸ்ட்ரேட் தற்போது நிபந்தனை ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்திருக்காங்க. சங்கர், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.